வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அன்பே வரம் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். டாக்டர் மேத்யூஸ் இன்விடேஷனை தந்தபோது புன்முறுவலாய் வாங்கி பார்த்தான். அவர்களுடைய மருத்துவமனைக்கு ஒட்டித்தான் இருந்தது அவருடைய அந்த மேரேஜ் ஹால். ஷூர் டாக்டர், கண்டிப்பா வர என்றான் புன்னகையாக. ஆரம்பத்துல என்கேஜ்மெண்ட் வைக்கிற ஐடியா இல்ல, டைரக்டா கல்யாணம் ரிசப்ஷன்னு போயிடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா பையனோட அங்கிள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. மேபி அவர் கல்யாணம் வரைக்கும் இல்லாம கூட போகலாம். அந்த குறை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த நிறைவான விஷயம். கண்டிப்பா டாக்டர், ஜமாய்ச்சுடலாம் என்றான். நீ தனியா வந்து நிக்க கூடாது, மகியை அழைச்சிட்டு வரணும். அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் உன்னை நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்க. மகியவா என்றான் சின்ன யோசனையோடு. ஏன் வசீகரன், என்னாச்சு? இல்ல டாக்டர், 6வது மாசம் இது அவளுக்கு. அவளுடைய உடல்நிலை குறிச்சு உங்களுக்கும் தெரியும். அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நீ இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் ஆகாது வசி என்றார் மென்மையாக. ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் தவிக்கிறேன் டாக்டர். உலகத்துல இண்டு இடுக்குல இருக்கிற மருத்துவத்தை எல்லாம் கையில ஏந்திக்கிட்டு இருக்க அவளுக்காக என்றான் நான் தழதழக்க. போராட்டங்களுக்குத்தான் வெற்றியும் தோல்வியும், போராளிகளுக்கு இல்ல. உன் மனைவி கண்டிப்பா நீண்ட ஆயுளோட இருப்பாங்க. இன்று மாலை உங்களை எதிர்பார்க்கிறேன். அவர் கை குலுக்கி அனுப்பி வைத்தார். வீட்டுக்கு வந்து மகையிடம் சொன்னபோது துள்ளி குதித்து விட்டாள். முதன்முறையா ஃபங்க்ஷனுக்கு போறோம், ரொம்ப ஜாலியா இருக்கு. முத்து பற்கள் பளீரிட சிரித்தாள். ரொம்ப எக்ஸைட் ஆகாம தயாராகு என்றான் செல்லமாய் கன்னத்தில் கிள்ளி. பிரியா, நிர்மலா அத்தை எல்லாரும் தானே? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். கட்டிலில் இருந்து எழுந்தவளை சங்கடமாய் பார்த்தான். மகி, அவங்கெல்லாம் இல்ல, நாம மட்டும்தான். ஐய, இது என்ன கூத்து, நல்லா இல்ல டாக்டர். அவங்கள விட்டுட்டு போய் நாம எப்படி சாப்பிட்டுட்டு வர்றது? இங்க எல்லாம் அப்படித்தான். வாங்கன்னா எல்லாரும் போயிடக்கூடாது. ஒருத்தர் 2 பேர் தான் போகணும். அதுதான் நாகரீகம். சாப்பிட எது கொடுத்தாலும் அப்படியே சாப்பிடக்கூடாது, மிச்சம் வைக்கணும். அப்பதான் மதிப்பாங்க. என்ன நாகரீகமோ சொல்லிவிட்டு சிரித்தான். எதுக்கு மிச்சம் வைக்கணும்? தேவையான அளவு எடுத்துக்கிட்டா ஆகாது என்று கேட்டவளை திணறலாக பார்த்தான். கேள்வி கேட்பியா மகி? அதுதாண்டா நாகரீகம். அதுக்கு பேர் நாகரீகம் இல்ல, திமிர்த்தனம், கொழுப்பு. இருந்துட்டு போகட்டும், நமக்கென்ன, நீ ரெடியாகு. அத்தையும் பிள்ளைங்களும் நம்ம குடும்பம் இல்லையா? அவங்க இல்லாம நாம மட்டும் எப்படி போறதாம்? அங்க ஏதாவது தந்தா சாப்பிட கூட மனசு ஒப்பாது, அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்று முணுமுணுத்து கொண்டு அமர்ந்திருந்தவளை குனிந்து முகத்தை உற்று பார்த்து கேலியாக சிரித்தான். பட்டிக்காடு, இது ஒன்னும் உங்க ஊர் திருவிழா இல்ல, கூட்டாஞ்சோறு சாப்பிட. இங்க அப்படித்தான், கிளம்பு முதல்ல என்ற போதும் அவள் தங்கைகளை பிள்ளைகள் என்று அன்பாடியது நெகிழ்வாயிருந்தது. அவள் மூக்கை திருகிவிட்டு நகரப்போக அவன் முதுகில் முகம் பொதித்து கொண்டு நின்றாள். மகி, இப்ப எதுக்கு என்ன உசுப்பற? நான் வரணுமா, நீங்களா போகக்கூடாதா என்றாள் குழப்பமான குரலில். ஏண்டா, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? பக்கவாட்டில் முகத்தை திருப்பி கேட்டான். அது பெரிய இடம், எனக்கு அவ்வளவு நாகரீகம் எல்லாம் வராதுங்க. நான் பாட்டுக்கு அங்க ஏதாவது தப்பு செஞ்சு வச்சா உங்களுக்கு தானே அசிங்கமாயிடும் என்றவளின் புஜத்தை பற்றி முன் பக்கமாய் இழுத்தான். மகி, இப்படியெல்லாம் நான் வருத்தப்படணும்னே பேசுறியா? நீ என்னன்னு எனக்கு தெரியும். உன்னை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது சரி, நாகரீகம் நாகரீகம்னு எதை தாண்டி நீ சொல்ற? அறகுறைய ட்ரெஸ் பண்றதா? அதுக்கெல்லாம் மயங்கவோ இல்ல அனுமதிக்கவோ மாட்டேன். என் பொண்டாட்டி தேவதை மாதிரி. பாக்குற கண்ணுக்கெல்லாம் அவளை பார்த்து பொறாமைதான் வரணும். இப்படி ஒரு ஓவியம் நமக்கு கிடைக்கலையேன்னு அவள் கன்னத்தை மென்மையாக தடவி தந்தான். அதுக்குன்னு சட்டுன்னு டீ போட்டு பேசிட்டீங்க டாக்டர் என்றாள் அவன் மார்பில் முகம் புதைத்து. அவன் பெருங்குரல் எடுத்து சிரித்தான். அடேங்கப்பா, மேடத்துக்கு மரியாதை தரணுமாக்கும். சரி, இனி அப்படியே கூப்பிட்டா போச்சு. சேச்சே டாக்டர், நான் அப்படி சொல்லல.
நீங்க அப்படியெல்லாம் இதுவரைக்கும் பேசினது இல்லையே, அதான் கேட்டேன். இப்போ தலைவலி, மயக்கம், குமட்டல் ஏதாவது இருக்கா என்றான் கூர்மையாக. இல்ல டாக்டர். ஆனா இப்ப எல்லாம் கண்ணு இருட்டுது, அடிக்கடி பார்வை தடுமாறுது என்றவளை வேகமாய் விலக்கி பார்த்தான். உடம்பு மெல்ல அதிர்ந்தது அவனுக்கு. என்ன சொல்ற மகி? எத்தனை நாளா இது இருக்கு? நேத்துல இருந்துங்க. ஒரு நிமிஷம் இருக்கு, அப்புறம் இயல்பா ஆகிடுது. அதுக்கு ஏன் இத்தனை பயப்படுறீங்க? நான் போய் ரெடி ஆகிறேன், நீங்களும் ஆகுங்க. அவள் நகர்ந்து குளியல் அறைக்குள் புகுந்தாள். அவன் தலையை பிடித்து கொண்டு கட்டிலில் அமர்ந்தான். அறிகுறிகள் ஆரம்பமாகிவிட்டது. தரிகெட்ட உலகம் ஓடத் தொடங்கிவிட்டது. மகி, என் மகி, உன்னை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகிறேன்? சின்ன சீரியல் விளக்குகள் அந்த சுற்று பிரதேசத்தை மினுக்க வைத்துக் கொண்டிருந்தது. கருநீலமும் வெண்மையும் கலந்த சில்க் காட்டன் அணிந்திருந்தாள். அவனுடைய இளம் சந்தன வண்ண ஷர்ட்டுக்கு அவளுடைய நிறம் ஈடு கொடுத்தது. இறுக பின்னிய கரு நாக கூந்தல், அதில் நெருக்கத் தொடுத்த மல்லிகை சரம், கல் பதித்த குடை ஜிமிக்கி, உறுத்தாத அழகான நகைகள், பெரிய விழிகளை இன்னும் பெருசாக்கியது காஜல் தீட்டு. அழகுக்கு இதற்கு மேல் என்ன அழகு செய்வது? அம்மன் சிலைக்கு சந்தன காப்புதான் அலங்காரம். இந்த ஓவியத்துக்கு இது கூட தேவையில்லைதான். லிப்ஸ்டிக் இல்லாமலே சிவந்து இருந்தது இளம் சிவப்பு உதடுகள். அந்த கூட்டத்தை கொஞ்சம் மிரட்சியாய் பார்த்தாள். எல்லாமே நாகரீக மலர் வளையங்கள். இந்த பூச்செண்டிக்கு அங்கே வேலை இல்லைதான். அது ஒரு நீண்ட புல் வெளிக்காரிடர். அங்கேயே அலங்கார மேடை அமைத்திருந்தார்கள். வந்தவர்கள் அமர இடம் விட்டு நாற்காலி பரப்பிவிட்டிருந்தார்கள். வசீகரனை பார்த்து முகம் மலர்ந்து எல்லோரும் நகர்ந்து வந்தார்கள். கை கொடுத்து அன்பு செய்தார்கள். மகியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க கை கூப்பி வணக்கம் வைத்தாள். சுவாதியும் கூட வந்திருந்தாள். நாகரீகத்தின் பெட்டகமாய் திரியாய் கழுத்து வரை இறங்கிய கூந்தலும் விலை உயர்ந்த மெல்லிய கற்கள் ஆங்காங்கே மின்னிய கவுனும் அணிந்திருந்தாள். இளம் பிங்க் வண்ண நேர்த்தியான ஆடையில் அற்புதமாக இருந்தாள். அவளுடைய கண்கள் வசீகரனை தேடி அலை பாய்ந்தது. அவனுடன் என்ன நேர்த்தியோடு மகி வரப்போகிறாள் என்ற மனம் படபடத்து வரவை எதிர்நோக்கி கொண்டுதான் இருந்தது. அவர்கள் வந்ததும் மனசுக்குள் இனம் தெரியாத கர்வம் உண்டானது. தன்னை குனிந்து பார்த்து கொண்டாள். பார்பி டாலை வடிவமைத்தவன் பார்த்தால் இவள்தான் வடிவமைத்த பொம்மைக்கு போட்டி என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்லத்தான் போகிறான். என்றாலும் அந்த ஓவியம் அவளை உசுப்பேற்றாமல் இல்லை. வசீகரனை நண்பர்கள் சுற்றி கொண்டு இழுத்து செல்ல அவன் மகியை அங்கேயே அமர்ந்திருக்க சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றான். அவன் அகன்ற நொடி சுவாதி மெல்ல தன் தோழி பட்டாளத்துடன் மகியை நோக்கி வந்து அருகில் அமர அவளுடைய அலங்காரத்தை மகி விழி விரிந்து பார்த்து கொண்டே இருந்தாள். பிரீதா, இட்ஸ் மகதி, மிஸ்ஸஸ் வசீகரன். இவளை அறிமுகம் செய்து வைத்த பிரீதாவோ அவர்கள் மருத்துவமனையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் இருந்தவர். பூர்வீகம் குஜராத். குஜராத்தி, ஹிந்தி, ஆங்கிலம் தவிர வேறு பாஷை வராது. அவள் விழி விரித்து மகதியை பற்றியும் அவளுடைய ஊர் இத்தியாதிகள் என்று விசாரிக்க ஆரம்பிக்க சுவாதி கைகளை கட்டிக்கொண்டு மகியின் தடுமாற்றத்தை ரசிக்க ஆரம்பித்திருந்தாள். உடன் நின்றவர்களும் அவளையே பார்க்க மெல்லிய கண்ணீர் துளி அவள் கண்களில் எட்டி பார்த்தது. அந்த நொடி அவளுடைய கண்கள் அவள் அவனை தேடி களைத்தது. என்ன மிஸ்ஸஸ் வசீகரன், உங்ககிட்ட டாக்டர் பிரீதா மேம் பேசிட்டே இருக்காங்க. நீங்க எதுக்கும் பதில் சொல்லாம நின்னா என்ன அர்த்தம்? அவங்கள அவமரியாதை செய்த மாதிரி ஆகாது? கூட்டத்தில் ஒருத்தி கேட்க சுவாதி கன்னத்தில் நாக்கை சுழற்றியபடி மகி கண்ணீர் விடும் தருணத்திற்காக காத்து கொண்டு நின்றாள். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க, நான் அவ்வளவு படிக்கல என்றாள் மெல்லிய குரலில். வாட், படிக்கலையா? அப்புறம் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிட்டாரு? கேள்வி கேட்டவள் நிச்சயம் சுவாதியின் அள்ளக்கையாகத்தான் இருக்க வேண்டும். மகி ஒரு நிமிஷம் கூட தயங்கவில்லை. நிமிர்ந்து புன்முறுவலாய் பார்த்தாள். கல்யாணம் பண்ணிக்க படிக்கணும்னு தேவையெல்லாம் இல்லைங்க, பிடிக்கணும், அது போதும். இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி. அது பேச தெரியாதது ஒன்றும் அவ்வளவு பெரிய குத்தம் இல்லைங்க. இதுல வெட்கமும் இல்லை.
உங்களை மாதிரி ரொம்ப படிச்சவங்க அவங்க தாய்மொழியை படிக்க தெரியாதுன்னு சொல்லும்போது வராத அவமானமா எனக்கு ஏதோ ஒரு மொழியை பேச தெரியலைன்னு சொல்லும்போது வந்துட போகுது. நான் ஏன் கத்துக்கணும்? எனக்கு எல்லாமுமா அவர் இருக்கும்போது. நான் அவர் காது வழியாத்தான் கேட்கிறேன். அவர் கண் வழியாத்தான் உலகத்தை பார்க்கிறேன். நீங்க படிச்சு வாங்கின பட்டத்தை அவர் பக்கத்துல நிற்கும் போதே உலகம் எனக்கு தந்துடுது. எனக்கு அது போதும். உங்ககிட்ட எல்லாமுமே இருக்கு. ஆனா எனக்கு எல்லாமுமா அவர் இருக்கார். கம்பீரமும் கொஞ்சம் திமிராகவுமே மகி அதை அங்கே பதிவு செய்து கொண்டிருந்தாள். தன்னை அசிங்கப்படுத்த சுவாதி அழைத்து வந்த கூட்டம் என்று அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதை மூக்குடைக்க நினைத்து அவள் வீசிய வார்த்தைகள்தான் அது. சுவாதி குன்றி போய் நின்றாள். எத்தனை அழுத்தமான அன்பையும் அவன் மீதான உரிமையையும் பதிவு செய்கிறாள். அவனை நேசித்த தன்னிடமே. அப்படியென்றால் அத்தனை காதலை காட்டுகிறானா அவளிடம்? என்னிடம் அப்படி இல்லையே. ஒருவேளை அவனை அந்த அளவு என் அகங்காரம் அனுமதிக்கவில்லையா? அவள் கண்களை மூடி சிந்தித்து கொண்டு இருக்க இவர்கள் மகியை சூழ்ந்து நிற்பதை பார்த்து பதறி அடித்து கொண்டு வசீகரன் ஓடி வந்தான். அவனை பெண்கள் சூழ்ந்து கொண்டு நலம் விசாரிக்க அவன் சம்பிரதாயம் பதில் உரைப்பிற்கு பிறகு மகியை நெருங்கி வந்தான். இன்னும் சுவாதி அங்கேதான் நின்று கொண்டிருந்தாள். அவளை ஏறிட்டு பார்த்தான். அவள் கணித்தது போல் பார்வையால் ஏக்கப்படவும் இல்லை. இவளை தவற விட்டதை எண்ணி துக்கப்படவும் இல்லை. ஹாய் சுவாதி என்ற ஒற்றை சொல்லோடு முடித்து கொண்டான். என்னாச்சு மகி? யாரும் எதுவும் சொன்னாங்களா என்றான் யூகித்து. இல்லங்க, அப்படி சொன்னாதான் என்ன என்றாள். அவன் கைகளை அழுத்தி அவன் மெல்ல பற்றி கொண்டான். சரி வா, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அவள் கை பிடித்து நடக்க அவர்களை பார்வையால் வெறித்தபடி தனியாக நின்றாள் சுவாதி. 2 எட்டு நடந்தவன் திரும்பி பார்த்தான். அவள் பார்வையில் நிரம்பி கிடந்த வலி அவனை என்னவோ செய்தது. நீ சாப்பிடலையா சுவாதி என்றான். நான் தனியாத்தானே வந்தேன், தனியாவே சாப்பிட்டுக்கிறேன் என்றாள். அந்த தனியாய் என்ற வார்த்தையில் அவள் தந்த அழுத்தத்தை அவன் கவனிக்க தவறவில்லை. பெருமூச்சு விட்டபடி திரும்பி நடந்தான். அந்த கேள்விக்கு பிறகு இவன் கைகளை பற்றி இருந்த மகியின் கரங்கள் இன்னும் அழுத்தமாய் இவனோடு பிணைவது புரிந்தது. அவள் இடையில் ஒரு கை போட்டு அவளை இறுக்கி கொண்டான். போர்க்கில் பிடித்து கொண்டு ஸ்பூனில் வெட்டி கட்லெட்டை சாப்பிட கற்றுத்தந்தான். அவள் நெளிந்து கொண்டே அமர்ந்திருந்தாள். என்ன மகி, நாகரிகம் வளர வளர சுதந்திரம் போயிடுதுங்க. இது எங்க ஊர் அன்னபூர்ணா ஹோட்டல்ல விற்கிற சாதாரண கட்லெட். சாஸ் தருவான், ஆனந்தமா அதுல தொட்டு சாப்பிடுவோம். அதை ஏன் இப்படி குத்தி கொலை மிரட்டல் விட்டு சாப்பிடணும்? எனக்கு வேணாம். வீட்டுக்கு போனா அத்தை ரவா தோசையும் தேங்காய் சட்னியும் செய்யறதா சொல்லி இருக்காங்க. நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். அவள் அலுப்பாய் சொல்ல அவனுக்கு சிரிப்பில் புரை ஏறியது. அழுத்து கொண்ட மனைவியின் தட்டில் இருந்து போர்க்கில் வில்லி ஸ்பூனில் அள்ளி அவளுக்கு ஊட்ட அந்த நேரம் கேமராவும் அவர்கள் பக்கமாய் திரும்ப ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த மெகா ஸ்கிரீனில் அந்த காட்சி ஒளிபரப்பாக ஹே டாக்டர் வசீகரன் லவ்லி கப்பிள் ஆரவாரமும் மகிழ்வுமாய் எல்லோரும் சத்தமிட்டு கைத்தட்டி ஆர்ப்பரிக்க அப்போது தான் நிமிர்ந்து பார்த்த இருவரும் வெட்கத்தில் அந்த இரவு நேரத்தில் அடிவானமாய் சிவந்திருந்தார்கள். ஏதோ ஒரு மரத்தடியில் நின்று நகம் கடித்து கொண்டிருந்த சுவாதி முட்டிய அழுகையை மீட்டுக்கொள்ள விரும்பாமல் விருட்டென அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள். அணிந்து சென்றிருந்த விலை மதிப்பில்லா கவுன் ஹேங்கரில் ஊசலாடி கொண்டிருந்தது. அலங்காரத்தை களைந்து எரிந்துவிட்டு நைட்டிக்கு மாறி காலை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளால் அந்த காட்சிகளை மறக்கத்தான் முடியவில்லை. இதய நிபுணரான அவளுக்கு எதை சொன்னால் தன் இதயம் கேட்கும் என்று தெரியவில்லை. வெளியில் போயிருந்த அப்பாவும் அம்மாவும் உள்ளே வர அவளுடைய கோலம் அவர்களை அதிர வைத்தது. சுவாதி, என்னடா ஆச்சு என்றாள் தாய் பதறிப்போய். ஏன் இருக்கேன்னு கேளுங்க. ஏம்பா, நான் சின்ன பொண்ணு தானே. நானே தப்பா சிந்திச்சிருந்தாலும் என்னை சரி பண்ணி என் வாழ்க்கையை என்கிட்ட தந்திருக்க வேண்டியது உங்க பொறுப்பில்லையா? ஆனா என் மனசுல வசியை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா பேசி அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே.
சுவாதி குமுறி குமுறி அழ வத்சலா கணவரை பார்த்தாலே ஒரு பார்வை. என்னாச்சு சுவாதி, உன்னை எதுவும் அவமானப்படுத்தினானா என்றார் பதறிப்போய். அவமானப்படுத்தினா திருப்பி அவமானப்படுத்தத்தான் என்னை ஆணவமா வளர்த்திருக்கீங்களே. ஆனா அவன் அன்பா இருக்கான்பா. அந்த பட்டிக்காட்ட உள்ளங்கையில வச்சு தாங்குறான்பா. எல்லாம் எனக்கான அன்பு, என்ன நேசிச்ச காதல். கைப்பொருளை தவற விட்ட மாதிரி என் வாழ்க்கைய தவற விட்டுட்டு நிக்கிறேன்பா. இனி ஒருத்தன் என் வாழ்க்கையில வந்தாலும் இப்படி என்ன பாத்துக்குவானான்னு என்ன நிச்சயம்? எனக்கு ஆறவே மாட்டேங்குதுப்பா. அவள் விசும்ப பக்கத்தில் வந்து அவளை நெஞ்சில் சாய்த்து கொண்டார் வத்சலா. நல்லா கேளுடி படிச்ச முட்டாளே, வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போறதே நல்ல நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான். அப்படி ஒரு வாழ்க்கை தங்க தாம்பாளத்துல வச்சு உன் கையில தந்தோ நீ அதை தொலைச்சிட்டு நிக்கிறையே. புத்தி சொன்னா கேட்கிற நிலையிலையா உன் அகங்காரம் இருந்தது? உன் வெற்றியை பார்த்து அவன் உன் கால்ல வந்தே கிடப்பான்னு நீ நினைச்சதுதான் முட்டாள்தனம். ஜாதகம் ஜோசியம்னு உன் அப்பா கட்டின கட்டுக்கதைக்கு நீ இலக்காயிட்ட. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வலிச்சது. ஆனா இப்ப என்ன செய்யறது, அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. வத்சலா மகளை அரவணைக்க காதுகளை பொத்திக் கொண்டு மகாதேவன் ஒரு ஓங்கார சத்தம் போட்டார். நிறுத்துங்க, யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்ல. நான் ஒரு காரியம் செய்தா அதுக்கு பின்னால 1000 காரணம் இருக்கும். உங்களை விட எனக்கு வசியை நல்லாவே தெரியும். அன்பும் பொறுப்பும் நம்பிக்கையும் உள்ளவன். அவனை விட பொருத்தமான ஜோடி உனக்கு கிடைக்குமா என்ன? என்னதான் அவன் படிப்புக்கு நான் உதவிகள் செய்திருந்தாலும் அதை பத்தி பிடிச்சிட்டு கற்பூர மாதிரி மேல ஏறி வந்தான் பாரு, அதுதான் அவனுடைய பெரும் திறமை. இன்னும் 5 வருஷத்துல ஊரே மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி பெரிய நியூராலஜிஸ்ட் ஆயிடுவான். அது திண்ணம். அவன் ஜாதகமும் அதைத்தான் சொல்லுது. இத்தனை மண்ணாங்கட்டியும் தெரிஞ்சும் ஏயா அவளுக்கு என் மருமகனை கட்டி வச்ச? வத்சலா ஆதங்கமாய் கேட்டாள். எல்லாம் காரணமாத்தான். அந்த மகிக்கு பிரெயின் டியூமர் இருக்கு. அவளுக்கு வாழ்நாள் இல்லை. அது அவ அப்பனுக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்பட்டான். சொத்து கணக்கு அவனுக்கே தெரியாது. அத்தனைக்கும் மகி மட்டும்தான் வாரிசு. கொஞ்ச நாள் வசி மகியுடைய புருஷனா இருந்தா அத்தனை சொத்தும் இவன் கைக்கு வந்துடும். இப்ப மகியுடைய வியாதி பத்தி வசீகரனுக்கு தெரிஞ்சு அவளை எப்படியும் காப்பாத்த பிரம்ம பிரயத்தனம் செஞ்சிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அவனுக்கும் தெரியும். எல்லாம் கொஞ்ச நாள் தான் சுவாதி. அப்புறம் அத்தனை சொத்து சுகத்தோட வசி உனக்கானவன் ஆயிடுவான். சென்னையில மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். அதுல நீயும் வசியும் டீன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நான் உங்களை பிரிக்கல, சின்னதா விலைக்குத்தான் வச்சிருக்கேன். முதல்ல அமைதியா இருக்க பாருங்க. அது அணைய போற சுடர். அதுதான் வெளிச்சம் அதிகமா இருக்கு. அந்த வெளிச்சத்தை பார்த்து விடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா நீங்க தான் முட்டாள்கள். சொல்லிவிட்டு விடுவென வெளியேற தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு விக்கித்து அமர்ந்து இருந்தார்கள். மாடிக்கு சென்று முடங்கி கொண்டவரின் மனம் பலவாறு எண்ணத் தொடங்கி இருந்தது. இனி தாமதிக்க கூடாது. சுவாதியின் மனசில் ஏக்கமும் வேதனையும் குடிகொண்டு விட்டது. இனி அவளுடைய வாழ்க்கையை அந்த மகி வாழ அனுமதிக்க கூடாது. மனசில் கருவி கொண்டார். அன்று மருத்துவமனை செல்லும் மனமற்றே அமர்ந்திருந்தான் வசீகரன். மெல்ல மெல்ல வானில் கரிய மேகங்கள் சூழத் தொடங்கி இருந்தது. இருட்டு கட்டிய வானம் வெளிச்சம் வெகு தூரம் இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. நேற்று இரவில் இருந்து மகியின் உடல்நிலை சீராக இல்லை. தீராத தலைவலி அவளை அலைக்கழித்து கொண்டிருந்தது. மாற்று மருந்துகளை தந்து அவளை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டிருந்தான் வசி. ஆனாலும் எப்போதும் போல ஏனோ இன்று வலி மட்டுப்படவே இல்லை. மருத்துவமனைக்கு அழைத்து போனான். அதற்குள் வாந்தி எடுத்து ஓய்ந்திருந்தாள். 7 மாசம் வயிற்றில் தாங்கிக் கொண்டு அவள் படுகின்ற கஷ்டம் பார்த்து அவன் மனம் இரத்த கண்ணீர் வடித்தது. முதல் நிலை டெஸ்டிற்கு பிறகு மருந்து மாத்திரைகளை தந்து அனுப்பி வைத்தார்கள். ஆனாலுமே துவண்டே கிடந்தாள். பக்கத்தில் அமர்ந்து கண்ணீர் வடித்தபடி வந்த சண்முகத்தையும் சிவகாமியையும் பார்த்து மனசு மருகியது. மாமா ப்ளீஸ் என்றான் அழுத்தமாக. எப்படி மாப்பிள்ள அழுகாம இருக்க? மெல்ல மெல்ல என் கொலை விளக்கு அழிஞ்சிட்டே இருக்கிறத கண்ணால காண்ற கொடுமையை கொடுக்காம
அந்த ஆண்டவன் எங்களை கொண்டு போயிட்டா நிம்மதியா இருக்குமே. விசும்பியவரை தன்னோடு சேர்த்து கொண்டான். அழாதீங்க மாமா, எந்த பிரச்சனையையும் சந்திக்கணும், தப்பிச்சு ஓடக்கூடாது. நீங்க நம்புங்க, மகியை மீட்டு வருவேன், அவளுக்கு எதுவும் ஆகாது என்றான் உறுதியாக. இவர்கள் பேசும் எதையும் காதில் விழுக்காட்டிக் கொள்ளும் சக்தியற்றவளாக மகி அப்படியே சீற்றில் சாய்ந்து கிடந்தாள். வீட்டிற்கு வந்து வெகு நேரத்திற்கு பிறகுதான் எழுந்தமர்ந்திருந்தாள். கண்ணை கசக்கி கசக்கி தலையை சிலுப்பினாள். பதறி ஓடி வந்தான். என்னாச்சு மகி? கண்ணு ரொம்ப இருட்டுதுங்க, எல்லாம் மங்கலா தெரியுது. பதறிப்போய் அவளை அணைத்தபடி டாக்டர் பிரிகேடியரை அழைத்தான். அவர் தந்த சில குறிப்புகளை வேகமாய் உள் வாங்கிக் கொண்டு மருந்துகளை தந்தான். 1 மணி நேரத்தில் மெல்ல ஆஸ்வாசமானாள். சின்ன களைப்பு மட்டும் மிச்சமாக எழுந்து அமர்ந்தாள். மகி, இப்போ கண்ணு நல்லா தெரியுதா என்றான் பதட்டமாக. தெரியுதுங்க, ஆனா ஏன் கேக்குறீங்க? இப்ப எனக்கு என்ன நடந்தது என்றாள் நடந்ததை உணராதவளாய். அவள் கேட்ட கேள்வியில் பதறிப்போய் அவளை பார்த்தான். ஞாபக சக்தியும் தப்பத் தொடங்கிவிட்டது. ஐயோ! அவனுடைய அணுக்கள் எல்லாம் வலுவிழக்கத் தொடங்க முதன் முறையாய் தன் நம்பிக்கையின் மீது நம்பிக்கை இழந்தவனாக அமர்ந்திருந்தான். அந்த இரவு முழுக்க தூக்கமில்லாத போராட்டத்தில் ஓய்ந்தது. அந்த நடுநிசையில் சிராஜை அழைத்திருந்தான். தூக்க கலக்கத்தில் பதறிப்போய் எழுந்து இவனுடைய கேள்விகளுக்கு சிஸ்டத்தை திறந்து வைத்து விடை தேடிக் கொண்டிருந்தான். வசி, டோன்ட் வரிடா, டோன்ட் லூஸ் ஹோப். நிச்சயம் எல்லாம் நல்லதா நடக்கும். முதல்ல உன்னுடைய உறுதியை துளி கூட விட்டுடாம இருடா. இங்க நாம சர்ச் பண்ணி இருக்க ஜெர்மன்ல டாக்டர் பீட்டர்சன் இது சம்பந்தமா வேர்ல்டு நியூராலஜிக்கல் கவுன்சில ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணி இருக்காராம். அதுல பல அரிய தகவல்கள் இருக்கிறதா தகவல்கள் சொல்லுது. அதனுடைய மேற்கொண்ட தகவல்கள் எங்க கிடைக்கும்னு நான் அறிய முற்படுறேன் என்றான் ஆறுதலாக. ஓ, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட். ஆனா அதுக்குள்ள மகிக்கு எதுவும் ஆயிடாதே, இது 7வது மாசம் வேறடா என்றான் உணர்ச்சி பொங்க. எதுவும் ஆகாதுன்னு நம்புவோம், எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஆண்டவங்கிட்ட கேட்போம். நீ தைரியமா இருடா. ஆனா பர்சனலா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ குழந்தை விஷயத்துல அவசரப்பட்டு இருக்க கூடாதுடா என்றான். ஐயோ சிராஜ், கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்டா. எனக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள விஷயம் கை மீறி போயிடுச்சு. எனக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னே தெரியலடா என்றான் கையறு நிலையில். இப்பவும் ஒன்னும் பாதகம் இல்ல. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆபரேஷன் வைக்க வேண்டிய நிலைமை வந்தா பேபியோட குரோத்தை பொறுத்து அதை நல்லபடி நாம சிசேரியன் பண்ணிட்டு இன்குபேட்டர்ல கூட வைக்கலாம். ஆனா அதே வேளை அடுத்தடுத்து 2 மேஜர் ஆபரேஷன்களை மகியால தாங்க முடியுமா தெரியல. என் கணிப்புப்படி கண்டிப்பா முடியாது. ஆறுதல் சொன்ன அவனுடைய வார்த்தைகளே அவனை அலை கழித்து கொண்டும் இருந்தது. புரியுது சிராஜ், இப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு எதுவுமே புரிபடல என்றான் வெறுமையான குரலில். டோன்ட் லூஸ் ஹோப் வசீகரன். நமக்கு இப்ப இருக்கிற ஆப்ஷன் முதல்ல மகையுடைய டெலிவரி எந்த சிக்கலும் இல்லாம இருக்கணும். அதன் பிறகு நாம் ஆபரேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாம் நடக்கும். நீ முதல்ல ரெஸ்ட் எடுடா. முடிஞ்சளவு அவங்கள டென்ஷன் இல்லாம பாத்துக்கடா என்று பேசிவிட்டு அவன் இணைப்பை துண்டித்த போது விடிகாலை மணி 5. முழு இரவும் உறங்காமலே உதிர்ந்து போயிருந்தது. உள்ளே வந்து பார்த்தான். கட்டிலில் சலனமில்லாமல் சின்ன மூச்சுடன் உறங்கிக் கொண்டிருந்தாள். அருகில் அமர்ந்து அவள் கற்றை முடி ஒதுக்கி விட்டான். அழகான கன்ன கதுப்பில் மை எடுத்து பொட்டு வைத்து விட்டான். கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. உன்னைத்தான் பிடிக்கலைன்னு சொன்னனே, அப்போதே என்னை விட்டு போயிருக்க கூடாதா? என் வாழ்க்கையில வந்த எல்லாமும் ஆகி நின்ன துளி கல்மிஷம் இல்லாத அன்பை மட்டும் தந்த. இன்னும் என்னை என்னவாக்கு காத்திருக்க மகி. மெல்ல அவள் கன்னத்தில் கன்னம் பதித்து கண்களை மூடிக்கொண்டான். விடிய தொடங்கி இருந்தது. அவர்கள் வாழ்க்கையிலும் விடியல் வந்தால் எத்தனை சுகமாக இருக்கும். காலையில் எழுந்தபோது துடைத்து வைத்தது போல் இருந்தது உடம்பும் மனசும் மகிக்கே. உடைகளை கூட மாற்றிக்கொள்ளாமல் அருகில் படுத்து கிடந்தவனை வாஞ்சையாய் பார்த்தாள். அவனின் அடர்ந்த முடிகளை கோதித் தந்தாள். ஏனோ இனம் காணாத பிரியம் அவன் மீது இந்த நிமிஷம் பெருகியது.
இத்தனை படிப்பும் பதவியும் இருந்தும் துளி கூட மட்டுப்படாத குணம் யாருக்கு வாய்க்கும்? ஒரு முறை கூட இவர் கை பற்றி கொண்டு ஊருக்கு போகவில்லையே. அந்த ரம்யாவுக்கு முன்னால் என் புருஷனோடு போய் கம்பீரமாய் நிற்கவில்லையே என்ற ஆதங்கம் எழுந்தது. எப்படியும் இந்த வாரம் குடும்பத்தோடு போய்விட்டு வந்து விடுவது என்ற ஒற்றை முடிவோடு கணவனின் நெற்றியில் குவிந்திருந்த முடியை ஒதுக்கிவிட்டு ஆழ்ந்த முத்தத்தை பதித்தாள். எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்தாள். 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. வசி எழுந்து கொள்ள கண் இரண்டும் தீயாய் எரிந்தது. உறக்கம் இல்லாத இரவுகள் இரக்கமான மயக்கத்தை தந்து கொண்டிருந்தது. அருகில் அவளை காணாமல் பதறிப்போய் எழுந்து நின்றான். மகி என்ற நாபிக் கமலத்தில் இருந்து வார்த்தை சுரப்பதற்குள் அவள் பூ போல வந்து முன்னே நின்றாள். இழந்த மூச்சு அப்போதுதான் மீண்டு வந்தது. அவன் அருகில் வந்தமர்ந்தாள். குளித்து முடித்து நெற்றி வகிட்டில் செந்தூரமிட்டு இறுக பின்னி முல்லைச்சரம் சூடி எதற்கு இத்தனை மங்களகரமாய் இவனை இம்சிக்கிறாள்? மகி, மணி 9 ஆச்சு, என்னை எழுப்ப மாட்டியா என்றவன் தலையணையில் இருந்து அவள் மடிக்கு முகம் மாற்றிக்கொள்ள அவன் தலை கோதி தந்தாள். 2 தரம் வந்து எழுப்புனங்க, நீங்க தான் எழுந்திருக்கல. ஏதும் உடம்புக்கு பண்ணுதாங்க? ஏதாவது நல்ல டாக்டர் கிட்ட காட்டலாமாங்க என்றவளை தலை உயர்த்தி முறைத்தான். உனக்கு ரொம்ப சேட்டையா போச்சு. இருக்கட்டும், சேர்த்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். நான் திருப்பி கொடுக்கும்போது நீ தாங்க மாட்ட என்றபடி அலைபேசி எடுத்து மருத்துவமனைக்கு விடுப்பு சொன்னான். யோசனையாய் பார்த்தாள். ஏன் லீவு போடுறீங்க? உடம்புக்கு நிஜமாவே முடியலையா? இல்ல மகி, சும்மாதான். அடிக்கடி உனக்கு முடியாம போகுது. 2 நாளா எல்லாரையும் ரொம்பவே பயமுறுத்திட்ட. அதான் எனக்கு உன்னை விட்டுட்டு போகவே பயமா இருக்கு என்றவனை கண்ணீர் மல்க பார்த்தாள். உங்க அன்ப என்னால தாங்கவே முடியலைங்க. தாங்க முடியாட்டி இறக்கி வச்சுடு. முதல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் எடுத்து போடு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மேலிருந்து இறங்கும் போது மழை துளிகள் ஒன்றாகவும் சேரும் இடத்திற்கு தக்கபடி அது வேறாகவும் மாறிப்போவதுதான் காலத்தின் கட்டாயம். சலிப்பாகவும் வெறுப்பாகவும் பிடிப்பற்றும் அந்த வீட்டில் துவங்கிய வாழ்க்கை அவளின் அன்பால் அத்தனையும் மாறித்தான் போனது. கடலில் கலக்கவே கருவி கொண்டு ஓடி வரும் நதி போல் அவளும் ஏதோ ஒரு முனையில் அந்த வீட்டோடு இரண்டர கலந்து போனாள். குளித்து முடித்து வெளியில் வந்தான். கீழே மகி காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது கேட்டது. தலையை துவட்டி கொண்டே கண்களை மூடிக்கொண்டான். ஓம் பூர் புவசூவ தத் ஸ்விதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ நோ ந பிரசோதயாத். மூடிய கண்களின் வழி கண்ணீர் பெருகியது. அர்த்தம் புரியவில்லை. அவள் சொல்லின் வசியம் அவன் உயிர் கரைத்தது. உரைக்கும் ஒரு மந்திரமாவது அவளையும் அவள் தாங்கும் உயிரையும் மீட்டு தந்து விடாதா என்று எண்ணியபடி அமைதியாக அப்படியே நிற்க அவள் குரல் அருகில் கேட்டது. டாக்டர். திரும்பி பார்த்தான். அவன் கலங்கி கண்களை அவள் கலக்க மூட்டியது. என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? உங்க கண்ணில் ஏதோ ஒரு சோகம். மகி, இந்த டிடெக்டிவ் வேலை பார்த்தது போதும். சும்மா சும்மா இப்படி சிரமப்பட்டு மாடிக்கு வராத. ஏதாவதுனா கீழே இருந்து கால் பண்ணு. வினோதன் உங்களை பார்க்க வந்திருக்காரு என்ற போது கண்கள் சுருக்கி பார்த்தான். எதுக்கு? பிரியா விஷயமா பேச. என்ன லவ்வா? என்கிட்ட இதை பத்தி பிரியா பேசவே இல்லையே என்றான் கோபமாக. லவ்வெல்லாம் இல்லைங்க, சாய்ஸ். வினோதன் வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சதும் அவருக்கு நம்ம பிரியாதான்னு தோணி இருக்காம். அதான் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு போய் பேசினாங்க என்று விட்டு அவனுடைய முக பாவனையை அவள் சோதிக்க அவன் நம்ப முடியாமல் நின்றான். நீ போய் பேசுனியா பெரிய மனுஷி? உனக்கு அவ்வளவு அனுபவம் வந்துடுச்சாக்கும். ஏய் மக்கு, நீ நிம்மியை விடவே சின்னவ 1 வயசு. பிரியா உன்னை விட 4 வயசு பெரியவ. நிம்மியை விட சின்ன பொண்ண நீங்க ஏன் கல்யாணம் பண்ணீங்களா என்றாள் அவளும் நக்கலாக. அவன் பின்னந்தலையை நீவிக்கொண்டு அசட்டுத்தனமாய் சிரித்தான். என்ன பண்ண? என் குழந்தை உத்திரமேரூர்காரிகிட்ட வளரணும்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான் போல. சரி சொல்லு, என்ன பேசுன? கொஞ்சம் இன்டர்வியூ பண்ண, எனக்கே ஓகேவா தான் இருக்கு என்றாள் பெருமை பொங்க.
அவன் துக்கமெல்லாம் மறந்து வாய்விட்டு சிரித்தான். மகி, என்னால முடியல மகி, நீ கீழே போ, நானே வந்து பேசிக்கிறேன். கீழே அனுப்பிவிட்டு கண்ணாடி பார்த்தான். முன்னாடி இருந்த முகத்திற்கு பின்னாடி இருந்த முகத்தில் வழிந்த வேதனையை இந்த கண்ணாடி காட்ட தவறிக்கொண்டிருந்தது. வினோதன் பேசிய வார்த்தைகளும் அவன் தன்னுடைய விருப்பத்தை சொன்ன விதமும் கண்ணியமாகத்தான் இருந்தது. அதை விடவும் இவர்களுக்கும் அதிகமாய் அவன் மகி சிஸ்டர் என்று அவளிடம் உருகி கொண்டு நின்றான். இந்த காதல் இல்லாத காதல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வினோதன். பிடித்த நட்புகள் உறவாக மாறுகிற மாதிரி நல்ல விஷயம் எதுவும் இல்லை. என் தரப்புல எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். குறைஞ்சது 6 மாசம் மகியுடைய டெலிவரி இருக்கு. அதுக்கெல்லாம் பிறகுதான் நான் எதை பத்தியும் சிந்திக்க முடியும். உங்களாலையும் உங்க குடும்பத்தாலையும் அதுக்கு காத்திருக்க முடியும்னா தாராளமா எங்களுக்கு விருப்பம்தான் என்று அவன் சொல்ல, மகியின் கண்கள் வினோதனை கர்வமாக பார்த்து மேல வசி புரியாமல் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். என்னாச்சு? மகி சிஸ்டரும் அன்னைக்கு இதேதான் சொன்னாங்க. அவர் சம்மதிப்பாரு, ஆனா என் டெலிவரி முடியாம எதுவும் செய்ய மாட்டாருன்னு. திருமணமான சின்ன இடைவெளியில் பெரிய புரிதல்கள் என்றான் பெருமிதமாக. திருஷ்டி போடுறாரே, போதும் போதும் கிளம்புங்க. வினோதனை செல்லமாய் மிரட்டி மிரட்டி அடித்தாள் பிரியா. வசீகரனை அந்த வார்த்தைகள் வசீகரித்தாலும் இந்த ஜோதி இறுதி வரை தன் இருளுக்கு துணையாக வர வேண்டுமே என்ற ஏக்கமும் மனசிற்குள் சட்டென்று தோன்றாமல் இல்லை. மருத்துவமனையில் பணி ஓய மணி 7 தாண்டி இருந்தது. மாலையில் இருந்தே மனசு இனம் புரியாத பரபரப்பில் இருந்தது. தொடர்ந்து 4 நாட்கள் விடுப்பில் இருந்தாயிற்று. இனியும் விடுப்பு போடுவது ஒரு பொறுப்பான மருத்துவருக்கு அழகில்லை. பிரியா வீட்டில் இருந்தாள். அவளிடம் 1000 முறை பாதுகாப்பு சொல்லி வர அவனுடைய நடவடிக்கைகளில் இயல்பு தொலைந்ததை எண்ணி லேசான குழப்பத்தில் அமர்ந்திருந்தாள் பிரியா. மகி மாடியில் அமர்ந்திருந்தாள். மெல்லிய இசை அறையில் தவழ்ந்து கொண்டிருந்தது. குழந்தையின் அசைவு மனதிற்கு இசைவாயிருந்தது. மனசு கனவில் உழன்று கொண்டே இருந்தது. குழந்தை என்னை மாதிரி இருக்குமா, அவரை மாதிரி இருக்குமா என்று கேட்டு வெட்கப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த நிமிஷம் அவளுடைய அலைபேசி அலற மெல்ல எட்டி எடுத்தாள். இயல்பாய் தான் எடுத்து பேச மறுமுனை சொன்ன செய்தியில் தலை கிறுகிறுக்க அலைபேசி கையில் இருந்து சிதற, டாக்டர் என்று அலறியபடி அவள் சரிந்த நிமிஷம் கீழே டிவியில் மூழ்கி இருந்த பிரியாவின் சப்த நாடியும் அடங்கித்தான் போனது. 4 கால் பாய்ச்சலில் அவள் மேலே வந்த நிமிஷம் கண்ட காட்சி அவளுடைய உயிரை உறைய வைத்திருந்தது. கை கால்களை வெட்டி கொண்டு வாயில் நுரை தள்ள மகி கீழே கிடக்க அவளுடைய தோல் மெல்லிய நீலம் பூத்திருந்தது. மகி அலறியபடி அவளை நெஞ்சோடு சாய்த்து கொண்டாள் பிரியா. இரவு வானத்தில் நிலா விடி விளக்கு ஏற்றி இருக்க நட்சத்திர பூச்சிகள் கண் சிமிட்டி புரணி பேசிக் கொண்டிருந்தது. வசி நிறையவே களைத்திருந்தான். மருத்துவத்தோடு சேர்த்து மனைவிக்காகவும் ஓடி ஓடி அவன் ஜீவன் வாடியிருந்தான். முகத்தில் பயிரிட்ட தாடி அவனுக்கு இருந்த பிரச்சனையின் அளவை சொன்னது. அழைத்த அலைபேசியை களைப்பாய்த்தான், உயிர்ப்பித்தான். உயிர்ப்பித்த மறுநொடியே செத்தான். பிரியாவிடம் இருந்துதான் அழைப்பு. அதுவே அவன் உயிரின் அலை கழிப்பு. சொற்ப வினாடிகளில் நடந்ததை ஒப்பித்தாள். அவன் நிலை குலைந்து அமர்ந்திருந்தான். ஆம்புலன்ஸ் அவனுடைய மருத்துவமனைக்குத்தான் விரைந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய மனையாளை சுமந்து கொண்டு வேகமாக ஐசியூவிற்கு ஓடினான். பணி முடித்து சென்றிருக்காத மேத்யூஸும் மற்ற டாக்டர்களும் இவனுக்கு ஆதரவாக வந்து நின்றார்கள். க்ஷணங்கள் ஒவ்வொன்றும் ரணங்களாக கழிந்து கொண்டிருந்தது. டாக்டர், டாக்டர் என்று அவனுடைய அழகான ராட்சசி கழுத்தை கட்டிக்கொண்டு இம்சித்து கொண்டிருந்தாள். அழுவது பலகீனம், அழாமல் இருந்தால் அவனுக்கு இந்த நிமிடம் ஆகிவிடும் அங்கஹீனம். நொடி பொழுதில் அங்கே பற்றி கொண்ட பரபரப்பு தீ சுவாதியையும் விடத்தான் இல்லை. 7வது தளத்தில் இருந்து விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடோடி வந்தாள். அங்கே உருக்குலைந்து நின்ற வசியை பார்த்ததும் மனசு தவித்தது. அன்று அப்பா மகியுடைய வியாதி பற்றி சொன்ன பிறகு
அவளுள் பொங்கி வழிந்த அத்தனை ஆற்றாமையும் பொறாமையும் உரு தெரியாமல் உருக்குலைந்து போனது. அவளுக்கு பின்னால் தான் என்று மனசு திட்டம் போடவே இல்லை. இவளுக்கு புரிந்தது அவளுக்கு பின்னால் அவனுக்கு எதுவுமே இல்லை என்று. அதை அப்பாதான் உணரத் தவறிவிட்டார் என்று புரிந்த போது தான் இழந்த சொர்க்கம் மீண்டே வராது என்ற உண்மை அவளுடைய உயிர் வரைக்கும் பாய்ந்து சுட்டது. ஆம்புலன்ஸ் வந்து நிற்க இத்தனை நிமிஷ பரபரப்பும் அவனை முழுசாய் தின்று இருந்தது. கால்கள் பின்ன அப்படியே நின்றான். எப்படி ஸ்ட்ரக்சர் வந்தது, எப்படி ஐசியூவிற்குள் அள்ளி போனார்கள் என்றே தெரியவில்லை. வசி, பி பிரேவ், நீங்க தான் இப்ப அட்டென்ட் பண்ணி ஆகணும். டியூட்டியில வேற நியூராலஜிஸ்ட் இல்ல. அவர் வர்றதுக்குள்ள நிலைமை ரிஸ்க் ஆகலாம். மேத்யூஸ் வந்து சொன்னபோது ஒரு சின்ன துரும்பை தூக்கும் சக்தியற்றவனாக நின்றான். ஐ காண்ட் டூ டாக்டர் என்றான் குரல் உடைய. வசி, உன்னை சமன் பண்ணிக்க. முதல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு உள்ள வந்து சேரு. நீ அட்டன் பண்ற தயங்குற ஒவ்வொரு நிமிஷமும் மகி உயிருக்கு ஆபத்து. மேத்யூஸ் சொல்லிவிட்டு உள்ளே நகர்ந்தார். வசீகரனின் நிலை பார்த்து சுவாதிக்கே வேதனையாக இருந்தது. முழுசாய் ஒரு நிமிடம் கூட எடுத்துக்கொள்ளாமல் தயாராகி வந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.